Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா strength training versus weight training ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, எதுல அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஜிம் ட்ரைனர் weight training அதுக்கப்புறம் strength training ரெண்டுத்தை பத்தி சொல்லும்போது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியாம நிறைய பேர் குழப்பமாவாங்க. ஒர்க் அவுட்ன்றது உடலில் இருக்கக்கூடிய கூடுதல் எடையை குறைக்க உதவும், அதே நேரத்தில் உங்களோட தசைகளை வலுப்படுத்த செய்யும். இதன் காரணமாக உங்களோட உடல் ஃபிட்டாகவும் வலுவாகவும் காட்சியளிக்கும். ஒரு சீரான ஒர்க் அவுட்ன்றது கார்டியோவாஸ்குலர் பயிற்சி அதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் பயிற்சி இது ரெண்டுத்தையுமே உள்ளடக்கியிருக்கும். இதில் வெயிட் ட்ரைனிங்ன்றது எடையை தூக்குறதன் மூலமாக வலுவான தசையை உருவாக்க உதவுது. கார்டியோ பயிற்சிகள் உங்களோட கூடுதல் கலோரிகளை எரிக்க உதவி பண்ணும், உங்களோட உடம்பை ஸ்லிம்மாக்க உதவும். இவை தவிர மற்றொரு வகையான பயிற்சி உங்களோட தசைகளை வலுப்படுத்தக்கூடிய வலிமை பயிற்சி, அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஜிம் ட்ரைனர் வெயிட் ட்ரைனிங் அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல சொன்னா பலருக்கும் இடையே ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இந்த ரெண்டுமே தசைகளை வலிமையாக்க உருவாக்குறதால பலர் ரெண்டையுமே ஒண்ணுதானே நினைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது உண்மை இல்லை, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபடுது. அது என்னன்றதை பத்தி இப்ப சொல்றேன். முதலாவதா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். பேருக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ன்றது தசையோட நிறைய அதிகரிக்கிறதன் மூலமா வலிமையை அதாவது ஸ்ட்ரென்த்தை வளர்க்கறது. இங்க தசைன்றது உங்களோட தசைகளோட அளவை குறைக்குது. எலும்பு தசை அதுக்கப்புறம் மென்மை தசை கார்டியாக் தசை இதுல அடங்குது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு எந்த ஒரு உபகரணங்களுமே தேவையில்லை. தேவைப்பட்ட ஸ்விஸ் பால் ரோப்பு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடிப்படையில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ன்றது நீண்ட கால முடிவுக்காக செய்யப்படுது. இதுல ஒரு நபர் சரியான பாடி அதாவது ஃபிட்டான உடம்பை உருவாக்குறதுக்காக பயன்படுத்துறது. மேலும் இந்த முறையில மசில் மாச உருவாக்கும் போது தானாவே எடையும் குறையுது. தசைகளை கட்டி எழுப்புறதால மூட்டுகளோட செயல்பாட்டை மேம்படுத்துது. உடல் சீரமைப்பு மாதிரியான குறிப்பிட்ட இலக்குகள் அதாவது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யறதுன்றது நல்ல பலன்களை கொடுக்கும். வெயிட் ட்ரைனிங்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் கண்டிஷன் எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்குன்னே சொல்லலாம். ஆனா ரெண்டுக்குமே ஒரு நல்ல பயிற்சியாளரோட வழிகாட்டுதல் தேவையான ஒண்ணு. ரெண்டாவது வெயிட் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போலவே இதை உபகரணங்கள் இல்லாம செய்ய முடியாது. டம்பல்ஸ் பார்பல்ஸ் அப்புறம் சாண்ட் பேக்ஸ் அதுக்கப்புறம் டயரு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்றது தான் வெயிட் ட்ரைனிங். தசையோட வலிமை அதுக்கப்புறம் தசைகளோட அமைப்பை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த வெயிட் ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரைனிங்ல ஹெவி மிஷின்களை பயன்படுத்துறதும் அடங்குது. பொதுவாக வெயிட் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம்ல கோல் அச்சீவ் பண்ண முடியும். தசைகளோட எடையை அதிகரிச்சு அதிகமான உடல் எடையை அதிகரிக்க முடியும். இத்தகைய பயிற்சிகள் எடை குறைவா இருக்கவங்களும் தேர்வு செஞ்சு பண்றாங்க. நீங்க கொஞ்சம் கம்மியான எடையை வச்சும் நீங்க இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். கோச் இல்லாம கூட வீட்டிலேயே செய்ய முடியும். ஆனா அதிக எடையை தூக்கி செய்யறதா இருந்தீங்கன்னா காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க கட்டாயமா ஒரு ஜிம் ட்ரைனரோட அட்வைஸின் பேர்ல இந்த உடற்பயிற்சிகளை செய்வது ரொம்பவே நல்லது. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வெர்சஸ் வெயிட் ட்ரைனிங் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.